ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவீன லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு டிஐஒய் சீரம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சீரம் வந்து நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், கைக்கு காலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம டே டைம் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த சீரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். இதனுடைய பெனிஃபிட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே நடுவில் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், பாதாம் எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெய் வச்சு நம்ம செய்யலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சீரம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் காலி ஆகிடுச்சு, நான் அதனால் வேறு பாட்டில் இருக்கிறது எடுத்துக்க போகிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய். இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் இருக்கிற ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது வந்து செக்கு நல்லெண்ணெய், கோல்ட் ப்ரெஸ் பண்ணது, 100% ஆர்கானிக். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறத நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம சமையலுக்கெலாம் எடுத்துக்குவோம் இல்லையா, அதனால் நான் அதிலேருந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணலான்றது அளவு தான் இதுக்கு கொஞ்சம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த இந்த டீஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 டீஸ்பூன் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலும் வந்து நம்ம சமமாக எடுத்துக்கலாம். இந்த சீரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, இது வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஸ்கின்னு. அதே சமயம் நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ நம்ம நிறைய எசன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ், இந்த லாவெண்டர் எசன்ஸ், அதெல்லாம் நம்ம சீரமில் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நான் வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில், அந்த ஸ்மெல்லுக்காக ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆல்மண்ட் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். அதனால் கோகோனட் ஆயில் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இப்போ வந்து ரொம்ப 1/4 ஸ்பூன் மட்டும் நான் வந்து இந்த செசம ஆயில் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய். இது வந்து ரொம்ப நிறைய நம்ம போட வேணாம், ஏன்னா அந்த ஸ்மெல் வர வேண்டாம் அப்படின்றதுக்காக நல்லெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக்காமல் பார்த்துக்குவோம். இது நம்ம நல்லெண்ணெய் போட்டு குளிப்போம், தலைக்கெல்லாம் குளிப்போம் இல்லையா, இது வந்து உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி தரும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான ஒரு குட்டி நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும், இப்போ வர இருக்கிற 2 காலமும் நமக்கு வந்து ஸ்கின் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம், தண்ணி தாகம் எடுக்காது, ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். என்னோடதுலாம் வந்து நல்ல ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இந்த காலெல்லாம் வெடிப்பு, இந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா சொததான் ஆகிடும், ஒரு மாதிரி எண்ணெயாக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது விதம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். அந்த ஆயிலை லைட்டாக எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாவே அது நல்லா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த 3 எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டால், அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே முகத்துக்கு வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்ப தொடச்சி எடுத்துடாமல் லைட்டாக டேப் பண்ணி அந்த துணியால், காட்டன் டவலால் தொடச்சி ட்ரையாக ஆக்காமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கட்டும், சும்மா தொடச்சி மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதத்தோடையே ஒரு 3 ட்ராப் எண்ணெய், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராப் எண்ணெய் விட்டு
நம்ம ஃபேஸில் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் லோஷன் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ போட்டுக்கலாம். இது வந்து நிறைய தடவை வேணாம், ஒரு 3 ட்ராப் மட்டும் முகத்துக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கைக்கெலாம் நல்லா நீங்கள் இது பண்ணி கைக்கு காலுக்கு வந்து நீங்கள் நைட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா நம்ம ஃபுல்லாக எண்ணெய் தடவை வேணாம், காலையில் மட்டும் முகத்துக்கு தடவிட்டு நைட்டுக்கு வந்து உங்களுக்கு கை காலுக்கு முகத்துக்கும் தடவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சொன்ன மாதிரி நீங்கள் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நீங்கள் தடவிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த நாள் ஃபுல்லாக அந்த உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரோடு இருக்கும் ஸ்கின்னு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கால் நகத்துக்கெலாம் கூட நீங்கள் இதை நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் முதல்ல கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்குங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் இது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்புறமா நிறைய சிரம் கலந்துக்குங்க. இந்த வர இருக்க மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.